உன்னை வளர்த்து ஆளாக்கி உங்க அப்பாவை கொண்டவனை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடதான் மீரியம்மா கிட்ட உன்னை கேட்க போயிருந்த. உன் வேதனை எனக்கு புரியுது பார்வதி. அந்த பிரதீப் நீ செத்துட்டுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். குழந்தை ஏன் பராமரிப்புலதான் இருக்குங்கிறத அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான். உன் குழந்தைய கொல்லாம தன்னோட மகனை புதைக்கிறதே இல்லைன்னு அவன் சத்தியம் பண்ணியிருக்கான். உனக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம். இந்த சமயத்துல குழந்தையும் உன் கூடவே இருக்கணும்னு நீ ஆசைப்படுறது நல்லதில்லம்மா. எனக்கு பாதுகாப்பு கொடுத்த இவங்க என் குழந்தைக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்படி ஒருவேளை என் குழந்தையோட உயிரா இல்ல அவன் உயிரான்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எனக்கு என் குழந்தைதான் முக்கியம். அந்த பிரதீப்ப நான் அழிக்க கூட தயங்க மாட்டேன். உன்னால அவன் கூட போராட முடியாதும்மா. அவன் மனுஷனே இல்ல, சாத்தான். பரவாயில்ல மதர், அவனை பழி தீக்கிறதுக்கு பக்கபலமா எனக்கு இவங்க இருக்காங்க. என்ன ஓமர்? இல்ல மதர், அவங்க ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. நாங்க அவங்க பாதுகாப்புக்கு மட்டும்தான் வாக்கு கொடுத்திருக்கோம், பழி உணர்ச்சிக்கு இல்ல. விட மாட்டேன். என் குழந்தைய வளர்த்து ஆளாக்கி அவங்க அப்பா சிந்தின ரத்தத்துக்கு நான் பதில் வாங்காம விட மாட்டேன். வேண்டாம் மகளே, ஒரு உயிரை உலகத்துக்கு கொண்டு வர்றதுதான் தாய்மைக்கே பெருமை. நீ இப்படி பழி உணர்ச்சியை உன் குழந்தைக்கு ஊட்டி வளர்த்தீன்னா உனக்கும் அந்த பிரதீப்புக்கும் என்னம்மா வித்தியாசம்? ஒரு வார்த்தை சொல்லு, பழி உணர்ச்சியை விட்டுட்டேன்னு சொல்லு. உன் மனசாட்சிக்கு பொதுவா நீ வணங்குற குலதெய்வத்துக்கு சாட்சியா உண்மையா சொல்லு. உன் குழந்தை உன் கையில. நீ கொடுக்கிற வாக்குறுதியே நான் நம்புவேன் பார்வதி. ஏன்னா நீ தர்மசீலனோட பொண்டாட்டி. பார்வதி நில்லம்மா. எந்த நிமிஷம் உன் மனசு மாறினாலும் நீ என்ன வந்து கேட்கலாம். அடுத்த நிமிஷம் உன் குழந்தை உன்கிட்ட. வருஷம் தான் ஓடிட்டு இருந்தது வழி. மதர் மேரிக்கு என்னால வாக்கு கொடுக்க முடியல. என் புருஷனை கொண்டு என் குழந்தையையும் கொல்ல நினைச்சிட்டு இருக்கிற பிரதீப்ப என்னால பழமாக இருக்க முடியல. தர்மசீலனோட மகன் பெத்த தாய்கிட்ட கொலகாரனா வளர்றதை விட அனாதையா இந்த உலகத்துல நல்லவனா எந்த மூலையிலையாவது வாழட்டும்னு விட்டுட்ட. மதர் மேரிக்கு சீரியஸ்னு அவங்களே ஆள் விட்டு அனுப்பினாங்க. நான் போனேன். உன் மகனை உன்கிட்ட ஒப்படைக்கிற நேரம் வந்துருச்சு. நான் இறந்ததுக்கு அப்புறம் என் இறுதி ஊர்வலத்துல யாரு சிலுவையை தூக்கிக்கிட்டு போறானோ அவன்தான் உன் மகன். ஆனா நீ உன்ன அவனோட அம்மான்னு அவங்கிட்ட அடையாளம் காமிச்சுக்கிற நாள் இன்னும் வரல. பழி வாங்குற உணர்ச்சி உன்னை விட்டு போயிருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் மகளே. உன் கையாலேயோ அல்லது உன் மகன் கையாலேயோ அந்த பிரதீப் சாக மாட்டான்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. கொடு கொடு மகளே. அதுக்கப்புறமா மேரி அம்மாவை கடைசி முறையா பாத்துடலான்னு நான் கார்ல வந்தப்போ எதிர்பாராத விதமா நீ யாருன்னு தெரியாமலே உன்னை இடிச்சிட்ட. ஆனா நீ சிலுவையை தூக்குனப்பதான்ப்பா தெரிஞ்சது நீதான் என் மகன்னு. உன்னை பார்த்து பேசணும்னு துடிச்ச. ஆனா மேரி அம்மாவோட எச்சரிக்கையை சொல்லி வாப்பா என்ன தடுத்தும் கேட்காம நான் ஊர்வலத்துல வந்தேன். அப்பதான் பிரதீப்போட ஆளு என்ன இடிச்சிட்டு போனா. நான் எவ்வளவு காலமா பர்தா போட்டு மறைஞ்சு வாழறது அவனுக்கு தெரியாது. என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டானா உனக்கு ஆபத்து வந்துரும்னு பாப்பா என்ன அங்கிருந்து அனுப்பி வச்சிட்டாரு. உன்னை காப்பாத்துறதுக்காக கடைசி வரைக்கும் பாப்பாவும் நம்ம ஆட்களும் கல்லறை வரைக்கும் வந்தாங்க. கல்லறையில பிரதீப்போட ஆட்கள் உன்னை அடிச்சு தூக்கிட்டு போக பார்த்தாங்க. ஆனா நீயே அவங்களை அடிச்சு துரத்திட்ட. இருந்தாலும் அப்ப இருந்தே நாங்க உஷாராயிட்டோம். ஆனா நீ தேவையில்லாம ஆசிரமத்துல மேரியம்மா தான் என்னோட அம்மான்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பிட்ட.
பாவம் அந்த சிஸ்டர் சுப்பீரியர். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையதான் உன்கிட்ட சொன்னாங்க. அதை நீ நம்பல. அதனால பெரிய குழப்பமாயிடுச்சு. தொடர்ந்து நீ அங்கேயே இருந்தீனா உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நினைச்சு உன்னை காப்பாத்தணும் முடிவு பண்ணும். ஆனா நீ ஆசிரமத்துக்குள்ளேயே இருந்தது எங்களுக்கு பெரிய தடையா இருந்துச்சு. உன்னை வெளியே கொண்டு வரதுக்காக துர்காவை மிரட்டணும். ஆனா நீ எங்களை நம்பாம அந்த பாதிரியா விரிச்ச வலையில மாட்டிக்கிட்ட. அதனால உன்னை நாங்க கடத்தி கொண்டு வந்தோம். மயக்கம் தெரிஞ்ச உடனே எல்லா உண்மைகளையும் உன்கிட்ட சொல்லான்னு இருந்தோம். அதுக்குள்ள நீ தப்பிச்சு போயிட்ட. அந்த பிரதீப்போட ஆட்கள் தான் துர்காவை கடத்திட்டு போனாங்க. ஆனா நீ நாங்க கடத்திட்டு வந்ததா நினைச்சு இங்க வந்த. அந்த சமயத்துல பிரதீப்போட ஆட்கள் உன்னையும் கடத்திட்டு போறதுக்காக இங்க வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்தி தாய்க்கு பிள்ளையா உன்னை அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டோம். பாப்பாவும் அவங்க ஆட்களும் நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா நிலைமை தெரியாம நீ அவரை கை நீட்டி அடிச்சப்போ எனக்கு வேற வழி தெரியலப்பா. இந்த கையால உன்னை அடிச்சுட்ட. நான் பாவேப்பா, நான் பாவே. இல்லம்மா, நான் அம்மா பாவி. ஆசையா அம்மான்னு கூப்பிட வேண்டிய வாயால ஆத்திரத்துல உங்களை நான் எது பேசிட்டேன். இல்லப்பா, நீ என்ன வேணாலும் திட்டு. உன்னை அனாதையா வளர விட்டு கொடுமைக்கு உன் வேதனை தீர வரைக்கும் என்ன திட்டு. அம்மா, தெய்வத்துக்கு சமமா இருந்த மேரி அம்மாவை ஏன் அம்மான்னு சொல்லி அவங்களையும் ஒன்னையும் ரொம்ப கேவலமா பேச என்ன மன்னிச்சிருக்க. இதெல்லாம் அந்த கொலவெறி பிடிச்சு பிரதீபால வந்ததுதான். Happy birthday, my son. Happy birthday, Ranjit. Happy birthday, Ranjit. சாட்டியாண்டா புடிச்சிருக்கற இல்ல பிறந்த நாள் அது இதுன்னு கொண்டாடுறானே. யார் பிறந்த நாள்? அந்த பணத்துக்கு தான். அத ஒரு மகன் தான் 25-30 வருஷமா வச்சிருக்கான். நம்ம ஏதாவது பேசணும் அடிச்சு அந்த சிங்கம் கரடியாட்ட பாடம் பண்ணி வச்சிருவான். ஐயோ அம்மா. Happy birthday, my son. எனக்கு சின்னாயே. Happy birthday, Ranjit Chakravarti. ரஞ்சித் சக்கரவர்த்தி உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுறான். கழுத்து வலிக்குதுடா, ஏன்டா? சாமி, நான் ஆரிச்சாமி இல்லைங்க, ஆரிச்சாமி. ஐயம் திண்டுக்கல் சகாயம். ஐயோ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கல. வெட்டி பசங்க. ரஞ்சித், ரஞ்சித் இவதான் அந்த தர்மசீல மக தமிழ் செல்வனோட லவ். வேண்டாத விஷயத்தை தோண்டி எடுக்க போய் இப்ப இங்க வந்து நிக்கிறா. பாரு, நல்லா பாரு, பாரு. செத்து போன பணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வெறி பிடிச்சு அலையிறியே. நீ ஒரு மனுஷனா? இல்ல, நீ ஒரு பைத்தியம். உன் மகன் ஒரு சடம். ஏதாவது காக்கா கழுகு உன் மகனோட பணத்தை கொத்தி சின்ன பின்னமாக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கா பணத்தை புதைச்சிரு. ரஞ்சித் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். 25 வருஷமா அந்த தர்மசீல வாரிசு பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கான். நம்பிக்கை வரல, கோபம் வருதா? கோபம் வந்தா கோபப்படணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும், அழுக வந்தா அழணும். கொலை பண்ணணும்னு நினைச்சா கொன்னிடணும். தர்மசீல மகனை புடிச்சிட்டு வந்து சொன்ன. மனசுப்படி வாழ்ந்து காமிக்கணும். மனசுப்படி வாழ்றவன் தான் மனுஷன்.
அதுதான் அவனுக்கு அழகு. உமார், எப்போ நான் குறி வச்ச அந்த தமிழ் செல்வனை உமார் தூக்கிட்டு போனானோ அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, தர்மசேனோட பொண்டாட்டி பார்வதி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். அந்த தமிழ் செல்வனை, தர்மசேனோட வாரிசை என் பையன் கண்ணு முன்னால் இதே இடத்துல துடிக்க துடிக்க நான் கொல்லணும். அதை பார்க்க சகிக்காத பார்வதி என்னையும் கொண்டு சொல்லி என் காலில் விழுந்து கேட்கணும். அதை பார்த்து ரஞ்சித்தும் நானும் சிரிக்கணும். சரி போனா போகட்டும்னு நினைச்சு ஒரு கருணை கொலையா தான் நான் அவளை கொல்லுவேன். மர்சிக்கிளி, கேள்விப்பட்டிருப்பேன். மர்சிக்கிளி, ஆண்டவன் ஒருத்தர் இருந்தா நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் நிச்சயமா நீ அனுபவிச்சே தீருவேன். இருந்தாதானே ஆண்டவன் ஒருத்தன் இருந்தாதானே. ஆண்டவனை நம்ம அந்த மேரி அம்மா ஒரே அடியா இந்த உலகத்தையே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா சாத்தானே நம்ம இந்த பிரதீப் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? அந்த பார்வதியும் அவன் மகனையும் அதே மேரி அம்மா கிட்ட அனுப்பி வைக்கிறதுக்காக தான். அதே செத்து போன மகனாலே முடியாது, அதுக்கு முன்னால செத்தாரே கொப்பேன், அவனாலே முடியாது. நான் ஒண்ணு பேசுறியா? அவரை அடிங்க, என்ன விட்டுருங்க. விடுங்கயா. கதவை திறங்கடா. டேய், கதவை திறந்து விடுங்கடா. தரங்கிட்டு போகக்கூடாதுப்பா. நான் மேரியம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாத்தணும். அம்மா, என் அப்பாவை கொண்டவனை நான் மன்னிக்கிறதா மனிதாபிமானம்னா, அதை காப்பாத்துறதா சத்தியம்னா, அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இனிமே யாரையும் இழக்க நான் தயாரில்லை. என்ன கொலை செய்யறதே லட்சியமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பிரதீப்பை அழிக்கிறதா எனக்கு தெரிஞ்ச சட்டம், நியாயம், தர்மம் எல்லாமே. மன்னிச்சிடு தமிழ், மன்னிச்சிடு. பிடிவாதத்தினால இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சிருந்தது ஏன் தப்புதான். ஆனா நீ எனக்கு இப்ப கிடைச்சிட்ட. பழசெல்லாம் மறந்து நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். நீயும் உன் மனசை மாத்திக்க. இல்லன்னா அந்த பைத்தியக்கார பிரதீப்புக்கும் நமக்கு என்னப்பா வித்தியாசம்? என்ன நம்பிட்டு வந்து துர்கா, சகாயம், ஆரிச்சாமி அந்த பிரதீப் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்களே. பணத்தை வச்சு காத்துட்டு இருக்கிற பைத்தியக்காரனுக்கு உசுரோட அருமை தெரியாது. அவங்களை காப்பாத்தியே தீரும். உனக்கு வேண்டியவங்களை காப்பாத்துறது எங்களோட கடமை. அதுக்காக என் பையன் உசேனி என்னுடைய ஆட்களையும் ஏற்கனவே நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன். சலீம், சலீம், என்னாச்சு? அந்த பிரதீப்புக்கு காஞ்சாத்து மலையில ஒரு பங்களா இருக்கு. அங்க அவன் பையன் போனதுக்கு முன்னாடி தர்மசீல மகனை கொன்னே தீருவேன்னு அவன் வெறியோட இருக்கான். இதெல்லாம் நாங்க மறைஞ்சிருந்து பார்த்தத பிரதீப் ஆளுங்க பார்த்துட்டாங்க. அங்கிருந்து நாங்க தப்பிச்சிட்டு வரப்போ உசேனை கத்தியால குத்திட்டாங்க. உசேன், இப்ப அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். உசேனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவனை எப்படியாவது காப்பாத்தணும். சீக்கிரம் போங்க, போங்க. சலீம், हुसैन, 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 ஐயா, हुसैन. உசேனுக்கு என்னாச்சு? நீ உசேனை பார்க்க போயிருந்த சமயத்துல அந்த பாவிங்க உங்க அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா. வரான், அவன் வரான். தர்மசீலனின் தர்ம பத்தினியே உன் தர்ம புத்திரம் வந்துகிட்டே இருக்கான். வருவா. சிங்கக்குட்டிய மகன் பெத்த தாய காப்பாத்த மட்டும் இல்ல, அவங்க அப்பா சிந்தின ரத்தத்துக்கு பதில் கேட்க உன்னை தேடி வருவா. பதில் தானே இருக்கு. அவன் அப்பம் போன இடத்துக்கு அவனையும் அனுப்பி வைக்க போறேன். அநியாயமா ஒரு குடும்பத்தை பிரிச்சு வைக்கிற பாவம் எனக்கு வேண்டாம். அதனாலதான் அவனுக்கு அப்புறமா உன்னையும் புருஷன் போன இடத்துக்கு அனுப்பி வைக்க போறேன். இதுதான் என் பதில். சரிதானே? வாமா மருமகளே வா. இவதான் வர்ம புத்திரனோட காதலி. உன் புருஷன் என் பரம்பரையை அழிச்சிட்டு தான் நினைச்சாங்க. இப்ப அந்த பரம்பரையை காப்பாத்த போறவ இவதான். யாருமே மகனை கல்யாணம் பண்ணிக்க போறா. ரஞ்சித்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஒன்னும் அழகா இருக்கா.
இல்ல ரஞ்சித், என் பையன் வேற, நான் வேற இல்ல. 2 பேரும் ஒண்ணுதான். ரஞ்சித் சொல்றான், நீ அசைஞ்சாலே ரொம்ப அழகா இருக்கான், நீ ஆடுனா இன்னும் அழகா இருக்குமா. ஆடு. முடியாது. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான் இல்ல பார்வதி? அம்மா, ஒரு அடி எடுத்து வச்ச உங்க அம்மா உன்னை விட்டு ஒரே அடியா போய் சேர்ந்துடு. அன்னைக்கு என் கையால சாகணும் விதி அப்பனுக்கு, இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு அதே தர விதி மகனுக்கும். உங்க அம்மா வாழணும்னா நீ சாகணும், அதை பார்த்து உங்க அம்மா துடிக்கணும். அந்த காட்சி நானும் என் மகனை ரசிக்கணும். போ, மரியாதையா நீயே தூக்கு போ. போ. தமிழ், வேணாம், வேணாம். வாங்கண்ணே.
நாங்க இங்க இருக்கோம். நான் தான் திட்டுகள் சகாயம் இங்க இருக்கேன். நீ பண்ண மாட்டியாத?